வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ். நம்ம ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே கொட்ட ஆரம்பிச்சிடும். நல்லாதான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா அந்த ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சிகக்காயை பத்தி பார்க்க போறோம். சிகக்காயில வந்து நீங்க நிறைய அட்வான்டேஜஸ் அதை பத்தி பார்க்க போறீங்க. கண்டிப்பா சிகக்காயில அட்வான்டேஜ் இருக்கு, பட் அதோட கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அட்வான்டேஜஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்தாச்சு. ஸோ இப்ப டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அந்த காலத்துல நம்ம பாட்டிமால இருந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிகக்காயை வச்சுதான் நல்ல தலைமுடிக்கு வந்து நல்ல அரப்ப நல்லா தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. ஷாம்பூஸோ எதுவோ அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணல. ஆனா அவங்க முடி பாத்தீங்க அப்படின்னா நல்லாதான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து நம்ம காலத்துல இப்ப கிடையாது. அந்த காலத்துல குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே சுத்த பத்தமா இருந்துச்சு. இப்ப எல்லாருமே வந்து பாத்ரூம் எல்லாம் இந்த காலத்துல கிடையாது. தண்ணியில வெளியில ஆத்துல போய் தான் குளிச்சாங்க. ஆத்து தண்ணி நல்லா கிளீனா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆத்து தண்ணியில அவ்வளவு தூரம் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் வேஸ்ட் எல்லாமே உள்ளுக்க வந்து சேரும். அதோட மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் அந்த காலத்துல மாட்டு வண்டி குதிரை வண்டி இப்படிதான் போய்கிட்டு இருந்தாங்க. சோ நிறைய இந்த பியூம்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இப்ப அப்படியா இருக்கு, தடுக்கி விழுந்தா புகையும் அதுவுமா இருக்கு. அதனால அப்ப வந்து நம்மளுக்கு நல்ல சுத்தம் பத்தமான இது கலப்படம் இல்லாம அந்த அரப்பை அவங்களே அரைச்சு தேய்ச்சி குளிக்கிறதுனால அது ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுச்சு. இப்போ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இப்ப நம்ம யூஸ் பண்றதுனாலங்கிறத நம்ம பார்ப்போம். ஒண்ணு வந்து என்விரான்மெண்ட். சத்தியமா சுத்தபத்தமான காற்றே கிடையாது. தண்ணி நம்மளுக்கு வீட்டுக்குள்ள வர தண்ணி குளோரின் கலந்து வருது. மூணாவது வந்து ஹேர் வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ், நம்மளுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்ப விட இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அடுத்தது வந்து இப்ப நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த சீயக்காயை வாங்கி அரைக்கிறதுக்கு டைம் இல்ல. கடையில இருந்துதான் வாங்குறோம். கடையில இருக்கிறது எல்லாமே 95% கலப்படம் தான். 100% சொல்லல, 95% கலப்படம். அந்த கலப்பட சீயக்காயை நீங்க வாங்கி யூஸ் பண்ண என்ன ஆகும், ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ 2 தடவை 3 தடவை பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆயிட்டு முடி வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியும் எதனால நம்ம சீயக்காய் தானே தேய்ச்சி குடிச்சோம், ஏன் முடி கொட்டுது அப்படின்னு சொன்னா வேற இதுவே கிடையாது. நம்மளோட அட்மாஸ்பியரும் கலப்படமான சீயக்காயும் நீங்க வாங்கி தேய்க்கிறதுனால. சோ இப்ப இருக்கிறதுல சீயக்காய் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முடி உடையறதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிஷனர் போடணும். ஆனா கண்டிஷனர்ல 1008 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல சீயக்காய் சில பேத்துக்கு நல்லது பண்ணும், நிறைய பேத்துக்கு அது வந்து கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட ஹேருக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா ஒவ்வொரு ஆயுர்வேதிக் ஹர்ப்க்கும் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு பர்சனோட ஸ்கின்னும் ஒவ்வொரு விதமானதுன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் சீயக்காய் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான சைடு எஃபெக்ட்ஸோ இல்ல ஒண்ணுமே இல்லாம நல்ல பெனிஃபிட்ஸோ கொண்டு வந்து கொடுக்குது. சோ நம்ம தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க சீயக்காய் டெய்லி யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு ஹேர்ல இருக்கிற ஸ்கேல்ப்ல வந்து ஆயில் வந்து நிறைய வர தன்மை இருக்கு. சோ ஆயில் நிறைய வந்து அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வர்றதுனால திருப்பி வந்து ஹேர் வந்து கீழே வந்து அப்படியே உடையிற தன்மையா இருக்கும். சோ இத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு சீயக்காயினால வருது. சோ அதனால இப்ப நான் என்ன உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க சீயக்காய் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சீயக்காய் வந்து கடையில வாங்காதீங்க, நீங்களே வாங்கி அரைங்க. சீயக்காய் வந்து 25% இருந்ததுன்னா மிச்சம் 75% வந்து ஹேரை சாஃப்ட் ஆக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, செம்பருத்தி, அப்புறம் வந்து பெனுகிரிக், வெந்தயம் சொல்றாங்க. இது ரெண்டையுமே ஈக்குவலா அதோட அரைச்சு அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நீங்க தலையில தேய்ச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தலாம் உடையிறத. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் இதே மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்கின் கேருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினா எடுத்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, it is Meena signing off.